தங்களின் உற்பத்தி பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவெடுத்தனர். அதனை ஒட்டி நேற்றிலிருந்து விவசாயிகள் லட்சக்கணக்கில் திரண்டு டெல்லியில் நுழைய முயற்சித்து வருகின்றனர். நாட்டின் பல பாகங்களில் இருந்து, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச எல்லையில் இருந்து திரண்டு வரும் விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திட ஒன்றிய அரசு கங்கணம் கட்டி நடவடிக்கை எடுத்து வருகிறது. உடனடியாக விவசாயிகள் நுழைகின்ற பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி எல்லைகளில் வெளிநாட்டு படையெடுப்பை தடுப்பது போல தடுப்பு அரண்கள் எழுப்பப்பட்டுள்ளன. முள்வேலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பெரிய அளவிலான ஆணிகள் பதித்த சிமெண்ட் பலகைகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான காவலர்கள், துணை ராணுவ படையினர் ஆயுதமேந்தி குவிக்கப்பட்டுள்ளனர். அதோடு திரண்டு வருகின்ற விவசாயிகளை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை ட்ரோன் மூலம் வீசுவதும் தடியடி நடத்துவதும் என ஒன்றிய பாஜக அரசு நாட்டுக்கு உணவு கொடுக்கும் விவசாயிகள் மீது அடக்குமுறையை ஏறிவிட்டு வருகிறது. ஆனாலும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தில் உறுதியாக நிற்கின்றனர். மக்களின் நலம் நாடக்கூடிய எந்த ஜனநாயக அரசும் நாட்டுக்கே உணவிடுகின்ற விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு விவசாயிகள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். கிராமங்கள் மிக அவலமாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் சமூக மதிப்புடன் விளங்கிய விவசாயிகள் இன்று ஒதுக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் அவர்களின் கோரிக்கைகளின் நியாயத்தை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு பரிவோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். இங்கே அரசியல்வாதிகள், அரசியல் தரகர்கள், அதிகாரிகள், பெரும் வணிகர்கள் எல்லோரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிற பொழுது ஊருக்கு உணவிடுகின்ற விவசாயிகள் மட்டும் வறுமையில் வாழ்வது ஏற்புடையது அல்ல. அரசியல்வாதிகளைப் போல, அதிகாரிகளைப் போல பலமான வசதியான வாழ்க்கை விவசாயிகளுக்கு இருக்க வேண்டும். விவசாயம் இன்று லாபகரமான தொழிலாக இல்லை. இடுபொருள் செலவின அதிகரிப்பு, கூலி அதிகரிப்பு, இயற்கை இடர்பாடுகள், விலையின்மை இவையெல்லாம் விவசாயத்தை முடக்கி போடக்கூடியவர்களாக இருக்கிறது என்பதை டெல்லி அரசியல்வாதிகள் உணர வேண்டும். எனவே அவர்களின் கோரிக்கைகளின் நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும். இன்று விவசாயிகள் மட்டும் கிராமங்களை விட்டு வெளியேற முடிவெடுத்து விட்டால் இந்த நகரத்து ஆடம்பர அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வணிகர்கள் எல்லாம் சாப்பாட்டிற்கே திண்டாட வேண்டும் என்பதுதான் உண்மை நிலைமை. விவசாயிகளை தொடர்ந்து புறக்கணிப்பதால் இந்த நாடு ஒரு உணவு பஞ்சத்தை நோக்கி நகர்கிறதோ என்கிற அச்சம் இன்று உருவாகி வருகிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு நாட்டுக்கு உணவிடுகின்ற விவசாயிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று செயல்பட வேண்டும். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும் அதுதான் நன்மை பயக்கும் என்பதை ஒன்றிய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வீர மிகுந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் புரிய வைப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.